சோழ பேரரசன் கரிகாலன் அருண்மொழி சோழன் மகன் அரசேந்திரனை, அதற்கு பிறகு வந்த மன்னர்களில் என்னுடைய பாட்டன் மருதுபாண்டியர் தான் வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவன். ஆவண படத்திலே பார்த்தீர்களே, வேல்ஸ் எனக்கு வளரி வீச கத்துக் கொடுத்தார், நான் அவர் குருவாக ஏற்றுக்கொண்டேன். அவனுக்கு என்னுடைய பாட்டன் பெரிய மருது ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுக்கிறது. அவன் உண்டு விட்டு எழுதுகிறான், உலகத்தில் மிகச் சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் உண்டேன், இதுவரை இப்படி சுவையான ஒரு ஆரஞ்சு பழத்தை நான் உண்டதே இல்லை என்று. ஏனால் என் நிலம் முழுமைக்கும் ஆரஞ்சு பழம் விளைந்து கிடந்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்தவன் என் பாட்டன். இன்றைக்கு அவன் பேரன் என் வீட்டை சுற்றி வெறும் வேலிக்கருவேல முள்ளாக இருக்கிறது என்றால் இந்த 200 ஆண்டுகளில் என்னடா நடந்தது? இதான் கேள்வி. வெறும் சீமக்கருவேலையும் இந்த தைல மரம்ங்கிற யூக்கலிப்டஸ் மரங்களையும் நச்சு செடிகளை என் நிலமங்கும் நட்டவன் எவன்? அவன் வேளாண்மைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தினாலேயே அவன் படையை கிளப்பி வந்து கொண்டே இருக்கிறான். படை அவன் பிரகடனப்படுத்திய பேரறிவிப்பு செய்த அந்த சம்புத்தீவு போர் பிரகடனத்திற்கு பேரறிவிப்புக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான உழைக்கும் மக்கள், உழவர்குடி மக்கள், போர் பயிற்சி எடுத்திராத வீரர்கள், அவர்கள் பிறப்பிலேயே கிராமத்தான் சிலம்பு, வாழ்வீச்சு, மரம் ஏறுதல், நீச்சல் எல்லாம் வென்றிருப்பான். அப்படி உழவர்குடி உழைக்கும் வேளாண்குடி மக்கள் வாளும் வேலும் ஏந்தி அருவாலும் கம்பும் தூக்கிக் கொண்டு தங்களை சாரசாரையாக அணியணியாக நம் பாட்டனின் படையில் இணைத்து படையின் எண்ணிக்கையை பெருக்கினார்கள் என்றால் வேளாண் குடிகளுக்கு அவன் கொடுத்த முதன்மைத்துவம் தலைகீழாக மாறி இருக்கிறது. இன்று அருமை உடன் பிறந்தார்களே, உழைக்கும் மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த அறுவடை செய்து உலக உயிர்களின் உயிர் தேவை, மானுட உயிர் தேவை, அடிப்படை தேவையான உணவுப் பொருள் நெல், அதை விளைய வைத்து கொடுத்தால் கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கில் வைத்து பாதுகாக்க வக்கற்ற இந்த திராவிட திருடர்களின் அரசு தெருவிலே போட்டு முளைக்க வைக்கிறது என்றால் ஒரே ஒரு உறுதியைத்தான் நம் பாட்டனின் நினைவு நாளில் என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள் எடுக்க வேண்டும். நம் உழைப்புக்கு மரியாதை இல்லாது உலக உணவு தேவைக்கு பசி போக்குற அந்த நெல்லை தெருவில் போட்டது போல ஒரு நாள் இவர்களை நாம் தெருவில் போட வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும். வாக்கு செலுத்துகிறது ஒரு வரிசையில் நின்று தெருவில் நின்று வாக்கு செலுத்துகிறீர்களே, அப்படி நெல் மூட்டைகள் தெருவில் கிடந்து மழையில் நனைந்து முளைத்ததை ஒரு தடவை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். விஷம், சாராயம், அந்த நஞ்சை விற்கிறார்கள் அரசு. பாருங்கள், 790 கோடிக்கு ஒரே நாளில் குடித்திருக்கிறார். தீபாவளி அன்று ஒரே நாளில் 790 கோடி. அடுத்த கேள்வி என்ன வருகிறது? ஒரு நாளில் 290 கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு பணம் வைத்திருப்பவனுக்கு எதற்காக இலவசம் என்ற கேள்வி வருமா? வராது. எப்படிப்பட்டவர்கள்? அந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கை விலை உயர்ந்த கட்டிடங்களை கட்டி, அதிலே மதிப்புமிக்க கட்டிடங்களை கட்டி, அதிலே அடுக்கி, அதற்கு குளிரூட்டி வடை போட்டு, அதற்கு கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி, வாயிலில் 2 காவலர்களை நிறுத்தி பாதுகாக்கிற அரசை நீங்கள் எத்தனை காலத்திற்கு பாதுகாக்கப் போகிறீர்கள்? என் அன்பு பெற்றோர்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, அந்த குடோனுக்குள்ளே போட்டு மூடி கொளுத்தாமல் இவர்களை எத்தனை காலத்திற்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? எப்படி? பரம்பரை வீரத்தை போற்றுவதால் வீரமிக்க, எழுச்சிமிக்க, போர்க்குணமிக்க ஒரு தலைமுறை உருவாகும். தமிழன் அடிமையானதற்கு பெருங்காரணமே போர்க்குணமற்றது. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான சிந்தனை. சகித்துக் கொள்ள முடியாத அளவு கிடந்த திரைக்கவர்ச்சி, தன்னின பகை,
அந்த தன்னின பகையைத்தான் தகர்க்க வேண்டும் என்று என் பாட்டன் இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்திலே முழங்குகிறான். எல்லோரும் ஒன்றிணைந்து வாருங்கள். இந்த மண்ணின் மீட்சிக்கு, இந்த மண்ணின் விடுதலைக்கு ஒன்றாக இணைந்து வென்று முடிப்போம். பிறகு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்வோம், வாருங்கள் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளையும் சொல்கிறேன். நமது பாட்டனுக்கு இருக்கிற மரியாதை என்ன? 100-150 கோடியில் உலக புகழ்பெற்ற கடற்கரையிலே 2 ஏக்கரில் சமாதி கட்டி படுத்திருக்கிறார்கள் இவர்கள். அவர்கள் சாதனை என்ன? என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? ஆனால் நம் பாட்டனின் ஆண்டுதோறும் நினைவிடத்தில் போய் வணக்கம் செலுத்துவது வழி வருகிறதே. ஒரு நெருக்கமான சந்திலே தூக்கில் விடுவதற்கு முன்பு நம்முடைய வீர பெரும்பாட்டன் பெரிய மருதவர்கள் என்னுடைய தலையை வெட்டி கொண்டு போய் காளையார் கோயில் கோயிலுக்கு முன்பு அடக்கம் செய்யுங்கள் என்கிறார். அங்கே அடக்கம் செய்யப்பட்ட அந்த வீர மறவனின் தலை அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடத்தில் தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் வணக்கம் செலுத்துகிறோம். ஒரு மரப்பாச்சி பொம்மை தண்டி ஒரு சிலைக்கு. இந்த ஆண்டு போகிற போது சிறைக்குள் கைதிகளை சந்திக்க போறது போல ஒடுக்கமான கம்பிகளை கட்டி ஒரு அடிமைகளை அழைத்து செல்வது போல ஒரு வீர மறவன் விதைக்கப்பட்ட இடத்தில் அவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் வழிபடப் போகிற ஒரு இடம் போல அது இருக்கிறதா? இல்லை. இந்த திராவிடர்கள் ஆட்சி நம்மை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி புறந்தள்ளி அவமதிக்கிறது என்பதை மான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை போலதான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் நாளை மறுநாள் வணக்க நிகழ்வு நீ பார்ப்பாய். இந்த மண்ணின் மக்கள் பெரிதும் போற்றி வழிபடுகிற ஒரு தெய்வம் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கோயிலில் சென்று வழிபடுகிற இடத்தில் எதற்கு எல்லா கட்சி கொடிகளும் நடப்படுகிறது? கட்சி மாநாடா அல்லது கட்சி கூட்டமா அல்லது தெய்வ வழிபாடா? மான தமிழ் மக்களே, இந்த கேள்வி உங்களுக்கு எழுமானால் நீங்கள் என் உடன் பிறந்தவர்கள், ஒரே ரத்தம் அதே வீரம். எதற்காக கொடி? எல்லா கட்சி கொடிகளையும் எதற்காக அங்கே நடுகிறீர்கள்? ஆற்றிலே அழகரங்கிற பெருவிழாவில் நீங்கள் உங்கள் கட்சி கொடிகளை நடுவீர்களா? திருச்செந்தூரில் நடக்கிற அந்த முருகனுடைய திருவிழாவிற்கு நீங்கள் உங்கள் கட்சி கொடிகளை நடுவீர்களா? எதற்காக என் தாத்தனின் கோயிலே போய் நீங்கள் அவர் வழிபாட்டு தலத்திலே உங்கள் கட்சி கொடிகளை நடுகிறீர்கள்? உங்கள் கட்சி கூட்டமா? உங்கள் கட்சிகளின் மாநாடா? எதற்காக? எதற்காக? எவ்வளவு தூரம் அவமதிக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். முன்பு எப்போதும் இல்லாத வழக்கம். இரு பக்கமும் வாழை தாரோடு வாழை மரத்தை வெட்டி வெட்டி 10-20 ஏக்கர் நிலங்களில் இருந்து வெட்டி வெட்டி வந்து நட்டு வைக்கிறார்கள். கரும்பை, விலை உயர்ந்த உணவு பண்டத்தை, கரும்பை அடுக்கடுக்காக அப்படியே நட்டு வைக்கிறார்கள். யாரை வரவேற்க? யாரை வரவேற்க? இந்த அற்ப திருட்டு திராவிட பதர்களை வரவேற்க இந்த வாழையும் கரும்பும் நிற்கிறதா? நீ இந்த மண்ணின் உழவர் குடிக்கு கொடுக்கிற மதிப்பு இதுதானா? வேளாண்மையை, வேளாண் குடிமக்களை போற்றுவது இதுதானா? உன் உழைப்பை எப்படி வீதியிலே போடுகிறேன் பார் என்று காட்ட நினைக்கிறாயா? விரும்புகிறாயா? இந்த முறையும் பார், கடந்த முறை காணொலியில் பார். எல்லா கட்சி கொடிகளும் கீழே வாழை மரம், கீழே கரும்பு. வழிபட்டு திரும்புகிற போது என் மக்கள் அந்த வாழை தாரை பிப்பதும் கரும்புகளை அத்துக்கொண்டு போவதும் அவமானமாக இருக்கிறது. பார்க்க தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளின் நெஞ்சு பதறுகிறது. எல்லா செல்வங்களையும் நாட்டு மக்களுக்கு கொடுத்து தெய்வத்தின் வாசலில் என் மக்களை பிச்சைக்காரர்கள் போல வாழத்தாருக்கும் கரும்புக்கும் கேவலமாக இருக்கிறது. யாரை வரவேற்க? ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, நீங்க வணக்கம் செலுத்த வர்றதுக்கு வாழை மரத்தையும் கரும்பை வெட்டி வைக்கணும். எப்படி இருக்கு? அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தாத்தனின் கோயிலுக்குள் வருவதற்கு முன்னாடி ஒரு வளைவு இருக்கிறது, ஆர்ச். அதுக்கு முன்னாடி எந்த கட்சி கொடியும் வச்சுக்க, எந்த தோரணமும் போட்டுக்க. அந்த வளைவுக்குள்ள எந்த கட்சி கொடி இருந்தாலும் என் பிள்ளைகள் பிடுங்கி தூர வீசுவார்கள் என்பதை பேரறிவிப்பு செய்கிறேன்.
வாழை மரம் கரும்பு கட்டு, நீ செத்த பண்ண உன் பாடைக்கு கட்டு, அங்க கட்டாத, அங்க கட்டாத. ஏன்னா முத நாளே போய் நாங்க என் தம்பி எல்லாம் படுத்துக்கிறதா இருக்கோம். எவனாவது வாழைன்னு வச்சா அவன் கழுத்துல வாழை வச்சிருதுன்னு முடிவெடுத்துருவான். பாத்துக்க, சேட்டை பண்ணாத, சேட்டை பண்ணாத, பண்ணாத, என்ன அவமதிக்காத. அது ஒரு காலம். இது பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். இது வீர மறவர் பிள்ளைகள் வெகுண்டெழுகிற காலம். தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் தலை நிமிர்கிற காலம். வெறிகொண்ட புலிகள் களத்திலே பாய்கிற காலம். எவனும் எதிர்வந்து விடாதே.